தாய் கிழவி, ராதிகா, சிங்கம்புலி, பாலசரவணன், அருள்தாஸ், முனிஷ்காந்த், முத்துக்குமார், இளவரசு இவங்களாம் நடிச்சு டைரக்டர் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த தாய் கிழவி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ராதிகா வந்து அவங்க ஊர்ல வட்டிக்கு காசு கொடுத்து பணம் வாங்குற ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி. அவங்க பிள்ளைகளுக்குமே சொத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரராகவே இருக்கிறாங்க. பிள்ளைகளும் சரி, ஊர் மக்களும் சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னைக்கு இந்த கிளவி சாகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நிம்மதி. ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கிளவி செத்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வட்டியை கொடுத்தோம்னு சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்களும், பிள்ளைய வந்து அம்மா செத்து போச்சு அப்படின்னா ஈஸியா சொத்தை பிரிச்சுக்கலாம், சொத்தை பிரிச்சு நம்மளுமே லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுமே நினைக்கிறாங்க. யாருக்குமே இவங்க வந்து இருக்கணும்னு ஆசையே கிடையாது. ஓகேவா? அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வந்து ராதிகாவுக்கு உடம்பு முடியாம போய் ராதிகா படுத்த படுக்கைக்கு ஆயிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சா நடக்கலையா, ஈஸியா சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்களா பிரிக்கலையா அப்படிங்கிற ஒரு பிலிம் தான் இந்த தாய் கிழவி. படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். கிட்டத்தட்ட படத்துல எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரிதான பதில் தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல காமெடியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த காமெடியான பிலிம்குள்ள சின்னதா ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் சீன் இருக்கு. காலங்காலமா இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பான விஷயத்த அழகா பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல படம் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான இது இருக்கு. நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி படத்துல எல்லாமே இருக்கு. ஒரு ஹோல்சமான ஃபிலிம் பார்த்த ஃபீல் தான் இருக்கு. ராதிகா ராதிகாவோட ஆக்டிங், ராதிகா சூப்பர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ராதிகா அவங்களோட சிறந்த ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் இது என்னமோ புதுசா அவங்க நடிக்கிற மாதிரி, இதுக்கு முன்னாடி அவங்க நடிக்காத மாதிரிலாம் சொல்ல தோணல. அவங்களோட பழைய படங்கள் கிழக்குச்சி மயிலே, பசும்பொன், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தர்மதுரை, இதெல்லாம் அவங்களோட ஆக்டிங் அந்த அம்மா கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான யதார்த்தமா அனுப்பி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் என்னத்தை டிமாண்ட் பண்ணுது, அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஆக்டிங் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத அவ்வளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன மாதிரியான அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எப்படி கன்வே பண்ணுவாங்களோ பண்ணியிருப்பாங்கல்ல, அதை ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அது மாதிரி அவங்க லுக்கு ரொம்ப ஒரு அப்படியே இருக்கு. அந்த மதுரையை சேர்ந்த ஒரு பாட்டி எந்த மாதிரியான அந்த காது போல தண்டை கட்டி தண்டை போட்டிருப்பாங்களா அப்படியே இருக்கு. கழுத்துல அந்த சுருக்க உழுவுறது, அவங்க லுக்காவே பாக்குறப்ப அது அது அந்த லுக்குக்கே அவங்க சும்மா நார்மலா காதுல ஏதாவது இது மாதிரி போட்டு அந்த மாதிரி இல்லாம லுக்குக்கே அவங்க மெனக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரியுது. நமக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி கவனிச்சாதான் ராதிகா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ராதிகா வந்து அவங்களோட சின்ன வயசுலயே இந்த மாதிரியான ஒரு ஓல்டேஜ் கட்டப்லாம் போட்டாங்க. கிழக்கு சீமை அந்த டைம்லயே அவங்க அந்த வயசான அந்த நிறைய முடி அந்த இதெல்லாம் போட்டாங்க. அதுல இருந்து இந்த இதுல அப்படியே டிஃப்ரெண்டா காட்டி நம்ம அதான் சொல்லணும்ல, இந்த மேக்கப்ல அவங்க கிட்ட யதார்த்தத்துல பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா ராதிகானே தோணாது. ஏதோ பாட்டி நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி படத்துல ராதிகா அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமா தான் படம் இருக்குமா, மத்த யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்காதா அப்படின்னு அது இல்ல. இவங்களுக்கு ஈக்குவலா அருள்தாஸ்க்கு, பாலசரவணனுக்கு, சிங்கமுனிக்கு, முனிஷ்காந்துக்கு, முத்துக்குமாருக்கு, வேட்டை முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு படத்துக்குள்ள. அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே ஒரு என்கேஜான ஒரு என்டர்டெய்னிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கு. எந்த இடத்துலயுமே எனக்கு படத்தை தானே வேற யோசிக்கல. அவ்வளவு என்ஜாயா ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. இன்னொன்னு படத்தோட ப்ரிவியூ பார்த்துட்டு படத்தோட இதுலயுமே நிறைய பேர் வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. கமல் சார் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாழ்த்திருந்தாங்க. ப்ரிவியூ பார்த்த செலிபிரிட்டிஸ்மே எல்லாருமே சூப்பரா இருக்கு தான் இது பண்ணியிருந்தாங்க. இது வந்து படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் கூட்டிருச்சு. படம் வந்து இப்ப படத்துல ராதிகா நடிக்கிறாங்க, ராதிகா ஒரு பாட்டி வேஷம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத விட சிவகார்த்திகேயன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரோட நேம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமா ரீச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சினிமாவை சேர்ந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டு படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் எல்லாருமே. அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கூடுச்சுல. அது எல்லாத்துக்குமே அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் கூட பொய் கிடையாது. எல்லாத்துக்குமே டிசர்வ்டான ஒரு ஆள் தான் அந்த சிவகுமார் முருகேசன். படத்தோட சாங்ஸை வந்து நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி படத்தோட ரைட்டிங்ல சிவகுமார் அவர் வந்து மெருகேற்றிருக்காரு. பத்தாவதுக்கு நான் பாத்துக்கிறேன் மிச்சத டிங்கரிங் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிவாஸ் கே பிரசன்னா அவரோட மியூசிக்ல படத்தை எந்த அளவு ஃபுல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை பயங்கரமா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல அந்த சீனு ஒரு காமெடி சீனா, அந்த சீன் ஒரு எமோஷனல் சீனா அப்படிங்கிறத அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூட் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல நம்ம காமெடியா ஸ்டார்டிங்ல பார்த்த நிறைய ஆர்டிஸ்ட அப்படியே ஒரு கடத்துல அப்படி எமோஷனலா சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படியே அந்த கேரக்டர் மாறும். முனிஷ்காந்த் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு எமோஷனலா காமிச்சிட்டு இருப்பாங்க, ஃபன்னா காமிச்சிட்டு இருப்பாங்க.
திடீர்னு அந்த கேரக்டர் அப்படியே ஒரு எமோஷனல் ஒரு சேஞ்ச் ஆகுறது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவரு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாரு. எதுக்காக நான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே தியேட்டரே ஆஃப். அவ்வளவு ஃபன்னான ஒரு படத்துல அந்த ஒரு 2 நிமிஷம் எல்லாருமே அமைதியா அந்த இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு இது. அப்புறம் பாலசரவணன் வந்து அவ்வளவு ஃபன்னா அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுறதே ஃபன்னி ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கும். நடுவுல ஒரு 2 நிமிஷம் சின்னதா ஒரு எமோஷன் சீன் அந்த ஆளுக்கு வரும் பாலசரவணனுக்கு. அது அது அதுவுமே அதை அந்த சீன் பாக்குறப்பயுமே தியேட்டர் அமைதியா, அதாவது அவங்க ஸ்கிரீன்ல எதை இந்த விஷயத்தை காட்டுறாங்களோ அதை அப்படியே நம்மளால வாங்கிக்க முடியுது. ஃபன்னா அவங்க ஸ்கிரீன்ல ஃபன்னான விஷயத்தை காமிச்சாங்கன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரிக்கிறோம். அவங்க கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் அப்படியே சேடா கொண்டு போனாங்கன்னா எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க. யாருக்குமே கனெக்ட் ஆகல, இது என்ன ஒரு மாறு அதெல்லாம் இல்லை, அப்படியே அமைதியாயிடுறாங்க. அந்த மாதிரியான இது வந்து இது ரொம்ப ரேர் விஷயம் தான். இல்ல ப்ரோ எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் படத்துல சிங்கம்புலியோட கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கமல் சாரோட ஃபேன் படத்துல. அதனால அவர் வந்து ஒரு மைக் செட் வச்சிருப்பாப்புல. அதனால அவரு வந்து அவங்க கமல் பாட்டா தான் போடுவாரு நிறைய இடங்கள்ல. அப்ப இந்த படத்துல வந்து கமல் சார் பாட்டை வந்து சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சும்மா ஏனோதானோன்னு போடாம ஏதாவது ஒரு ஃபேமஸான பாட்டை ரொம்ப ஃபேமஸா நமக்கு இந்த பாட்டு கேட்டோன்னே கமல் சார் ஞாபகம் வரும்ல, அந்த மாதிரியான பாடல்கள் இருக்குல்ல, அதை மட்டும் போட்டு படத்தை வந்து தள்ளி விடாம அந்த சீனுக்கு அந்த சிச்சுவேஷன்ல என்ன பாட்டு போடணும், அதுக்கு கமல் சாரோட எந்த பாட்டு பழைய பாட்டு இருக்கு அப்படிங்கிறத தேடி தேடி போட்டிருக்காங்க. படத்துல நிறைய கமல் சார் சாங்ஸ் வருது. அது எல்லாமே இப்ப என்ன பயமா இருக்குன்னா அது எல்லாமே இளையராஜா அவங்க பாட்டு எல்லாத்துக்கும் காப்பிரைட்ஸ் மட்டும் கிளைம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. ஏன்னா அந்த சீனுக்கு அந்த பாட்டு பயங்கரமா இருக்கு. என்ஓசி வாங்கியிருந்தா பிரச்சனை இல்லை, என்ன பண்றாங்கன்னு தெரியல, இனிமேல் தெரியும். ஏன்னா இப்பதான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் 2-3 வருஷம் தெரியும். திடீர்னு நோட்டீஸ் விட்டார் இளையராஜா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. படத்துல அந்த சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருக்கு சிங்கம்புலியோடது. அருள்தாஸ் எப்பவும் போல அவர் யதார்த்த நடிப்பு இருக்கும்ல, எல்லா படங்களையும் அவர் யதார்த்தமா நடிப்பாருல, அது இதுலயும் கொடுத்திருக்காரு. பாலசரவணன், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், முத்துக்குமார் அவரோட கேரக்டரைசேஷன் வைபா இருக்கும். அந்த கேரக்டர் தாரி தம்ம போட்டுட்டு அப்படியே லத்தாஜிக்கு அந்த கேரக்டர் இருக்கதே பயங்கரமா இருக்கும் அந்த கேரக்டர் பாக்குறப்பவே. அது மாதிரி படத்துல வந்து அவங்க ராதிகாவோட பொண்ணா வரவங்க, அந்த மெய்யழகன் படத்துல அந்த பூக்காரவங்க வருவாங்களா, பூக்கிற அம்மாவா, அவங்க பேர் ரெபக்கான்னு நினைக்கிறேன். அவங்களோட நடிப்புமே எல்லா படங்களையுமே அந்த கேரக்டர் எந்த டிமாண்ட் பண்ணுதோ அவ்வளவு இதா நடிச்சிருந்தாங்க. படத்துல வந்து இந்த மெயினான ஆர்டிஸ்ட் நமக்கு தெரிஞ்ச இந்த சினிமாவை சேர்ந்த பிரபலமான ஆர்டிஸ்ட தவிர்த்து அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க பாத்திருக்கீங்களா, அந்த க்ரௌடட் ஆர்டிஸ்ட் அவங்களுமே சூப்பர் நடிச்சிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல பயங்கரமா படம் வந்து சிரிக்க வச்சுச்சு. அந்த கருப்புசாமி கோயில் பூசாரியா வர கங்காரு அடிகள், அப்புறம் அந்த இவரோட பேரன் அவன் யாரு, உளுக்கன்னு ஒரு பையன் வருவான், குண்டா ஒரு பையன், அந்த பையன் அப்படின்னு சொல்லி படத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எந்த இடத்துலயுமே படத்தை நெகட்டிவ் சொல்ல தெரியல. இல்ல இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இல்ல இது எனக்கு கனெக்ட் ஆகலாம் எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு படத்துல பாசிட்டிவ் மட்டும் தான் தெரியுது, எனக்கு நெகட்டிவா தெரியல, ஏன்னு தெரியல. அது மாதிரி காலங்காலமா அந்த ஸ்டீரியோ டைப் விஷயமான இருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, பொண்ணு வந்து பொறுமையா போகணும், ஓகே, எவ்வளவு தூரம் பொறுமையா போகணும், எந்த அளவு பொறுமையா போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. பொறுமையா போகணுங்கிறது அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த அவங்க பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, இந்த லிமிட்டை தாண்டி பொறுமையா போன அவசியம் கிடையாது அப்படிங்கிறதும் இல்ல. உனக்கு ஒரு குழந்தை ஆயிருச்சு, ஒரு உனக்கு ஒரு பையன் இருக்கான், இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி யோசிச்சா ஊர் தப்பா பேசும், ஊர் வந்து சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சின்னதா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராக்கையுமே நான் அழகா டச் பண்ணி விட்டுருக்காரு. காலங்காலமா விஷயம் நீங்க பேசிட்டே இருப்பீங்கல்ல, பொண்ணு இப்படிதான் இருக்கணும், இந்த கூட ஒரு பிள்ளை இப்போ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு கல்யாணம், எதுக்கு இந்த வயசுல உனக்கு எனக்கு கல்யாணம் சொல்லி ஒரு குத்தரா பேசுவாங்கல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தோண தேவை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது ஏன் அதுக்கு மட்டும் நினைக்கிறீங்க, ஓகேவா? அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பான விஷயத்த நிறைய இடங்கள் பிரேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த விஷயங்கள். படம் முடிஞ்சு நீ கிளைமேக்ஸ்ல வெளியே போறப்ப கண்டிப்பா ஒரு டேக் அவே உங்களுக்கு இருக்கும். கிளைமேக்ஸ்ல சின்னதா மெசேஜ் இருக்கு, அது ரொம்பலாம் போட்டு அருவியா இல்லாம நாசுக்கா இவ்வளவுதான் விஷயம், இந்த வச்சுக்கோ, வேணும்னா எடுத்துக்கோ இல்ல விட்டுரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அழகான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. படத்துல நிறைய இடங்கள்ல படம் வந்து நம்மளை வந்து என்கேஜா அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக். அந்த இன்டர்வல் பிளாக்ல கமல் சாரோட சாங்ஸ் பிளேஸ்மெண்ட் போடுவாங்க, அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி கமல் சார் ஃபேன்ஸ் சொல்லி ஒரு சிலர் இருக்காங்களா, ஜிவிஎம், லோகேஷ், ரோபோ சங்கர், மணிகண்டன், இவங்களாம் இருக்குல்ல, இவங்க எல்லாத்துக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி இப்ப சிவகுமார் இருக்காப்புல. ஏன்னா அவரோட சாங்ஸ் நான் இது பண்ண சொல்றேன், சும்மா ஏதோ ஏனோ தானோ தரமா பண்ணியிருக்காரு. ஒரு சாங்கை போட்டு அப்படிலாம் சொல்லல, படத்துல நிறைய கமல் சார் சாங்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அது மாதிரி படத்துல வந்து நிறைய
என்ன எதுக்காக அந்த அந்த பவுன் தாய்ங்கிற கேரக்டர் வந்து அவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா இருக்கு, ஏன் அந்த கேரக்டர் வந்து திட்டிக்கிட்டே இருக்கு, எதுக்கு அந்த காரணம் அப்படிங்கிற விஷயமாகட்டும், அவங்களுக்குள்ள என்னதான் அந்த பாட்டி வந்து பேரனை திட்டியதான் அந்த பேரனுக்கும் பாட்டிக்குமான பந்தம், அந்த விஷயம், குட்டி குட்டி அழகான விஷயங்கள் வந்து படத்துல நிறைய நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து விஷுவலா பாக்குறப்ப ரொம்ப அழகா, ஒரு அழகா ஒரு அழகான படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு எந்த இடத்துலயுமே. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணியிருக்காரு. சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிற இனி இனி தமிழ் சினிமாவை பயங்கரமா அடுத்து வலம் வர போற ஒரு ஆர்டிஸ்ட அறிமுகப்படுத்திருக்காரு. இது எந்த டவுட்டுமே கிடையாது. இப்ப எப்படி லோகேஷ் வந்து மாநகரத்துக்கு அப்புறம் கைதி, விக்ரம், லியோ, மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அடுத்து போனாரோ, அதே மாதிரி அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வந்து எப்படி கார்த்தி சூப்பராக அடுத்தடுத்த படங்கள்ல பயங்கரமா ரீச் ஆனாங்களோ, நெல்சன் எப்படி கோலமா கோகிலா, டாக்டர், அப்புறம் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல பண்ணி அடுத்தடுத்து அப்படியே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட ரீச் பண்ணி வேகமா கமர்ஷியல் ஆடியன்ஸ் கன்வெர்ட் ஆனாங்களோ, அந்த வகையில கண்டிப்பா சிவகுமாருக்கு ஒரு பயங்கரமான ஃபியூச்சர் இருக்குங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா இந்த படத்துல பாக்குறப்பவே இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லயே அவர் சொன்னது ரொம்ப ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அந்த இது கேட்கறப்பவே ஒரு பயங்கரமா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து பசியில இருந்தப்ப தாய் கிழவின்னு சொல்லி எனக்கு ஒரு பழைய சோறை கொடுத்து ஒரு விருந்தே போட்டாரு சிவகார்த்தியன் சார். இதுக்கப்புறம் ஒரு நெல்மணியை கொடுத்து விதைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பெரிய விளைச்சலை கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 4 வார்த்தை பேசினாலும் சேயோன் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா சொல்லிட்டாப்ல. படத்துல கிராமத்து ஒரு ஒரு மதுரை ஸ்லாங்க பேசணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப டீட்டெயிலா சில விஷயம் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். செக்கானூருங்கிற ஊரை மதுரை இருக்கு சரியா? மதுரைக்காரங்க யாருமே செக்கானூருங்கிற ஊரை செக்கானூருன்னு சொல்லவே மாட்டாங்க. செக்கானம் தான் சொல்லுவாங்க. எந்த மதுரைக்காரனும் எனக்கு மதுரை அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஊர் எனக்கு செக்கானூரணினே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. செக்கானம் தான் சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் படத்துல டீட்டெயில் நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. முனிஷ்காந்தோட நேம் வந்து படத்துல பென்னி குயிக். நல்லா பாத்தீங்கன்னா இந்த பென்னி குயிக்ங்கிற நேம் தமிழ்நாட்டிலேயே இந்த மதுரை தேனி இந்த சைடு மட்டும் தான் வைப்பாங்க. திருநெல்வேலியில கூட இருக்காது நினைக்கிறேன். பென்னி குயிக்ங்கிற வார்த்தை பென்னி கூட வைப்பாங்க வச்சுங்களேன். பென்னி குயிக்ங்கிற அந்த வார்த்தையை தேனி, மதுரை, ராமநாதபுரம் அந்த சரௌண்டிங் மட்டும் தான் வைப்பாங்க. தேனி, ராமநாதபுரம் அந்த சைடு திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலியில கூட வைக்க மாட்டாங்க. இந்த சைடு தான் அதிகமா இருக்கும் அந்த பேரு. அந்த விஷயம் நிறைய டீட்டெயில் ஒர்க் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் நோட் பண்றப்ப ரிப்பீட் பாக்குறப்ப நிறைய விஷயம் தோணும் கண்டிப்பா. அந்த மாதிரி ரிப்பீட் வாட்சுக்கு படம் நிச்சயமா ஒரு ஒருத்தான படம் கண்டிப்பா. ரிப்பீட் வாட்ச் நிறைய பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு என்ஜாயா அவ்வளவு பண்ணா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப ரிப்பீட் வாட்சுக்கு ஒரு ஒருத்தான படம். ஃபேமிலியா நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சிவகுமார் முருகேசனுக்கு அடுத்தடுத்து நிறைய அப்ரிஷியேஷன் வரப்போகுது. கண்டிப்பா ரஜினி சார் கூப்பிட்டு கண்டிப்பா விஷ் பண்ண சான்ஸ் இருக்கு. கமல் சார் வந்து படத்தை பார்த்து விஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து ரஜினி சார் கண்டிப்பா டீமே கூப்பிட்டு வாழ்த்துறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சேயோன் எனக்கு கொஞ்சம் சின்னதா எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இது வரைக்கும் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளேயும் சேயோன்கிற ஒரு படத்தை அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. படத்தோட அந்த ப்ரோமோவே ஃபயரா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. ஆனா சில விஷயங்கள் ரொம்ப ஃபயரா அந்த ரகடான ஒரு வில்லேஜ் டிராமாவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி தாய் கிழவி எப்படி இருக்கு அதுல எப்படி பண்ணிருக்காப்புல அதை பத்தி நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமா ஒரு தரமான படத்தை எடுப்பாரு அப்படிங்கறத சந்தேகமே இல்லை. ஸ்கிரீன் பிளே ஒரு பெஸ்டான ஸ்கிரீன் பிளே இருக்குங்கிறத நான் ஷுவரா சொல்ல முடியும். நான் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்றேன். படம் உங்க நியர்பை தியேட்டரா நிச்சயம் அவைலபிளா இருக்கும். பாருங்க. ஒரு ஒருத்தான படம் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.